ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யோகி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, ஒரு கிரிக்கெட் போஸ்டரை எப்படி டிசைன் பண்ண போறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் அண்ட் ஈஸியாவும் இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, CTRL+N குடுத்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அந்த நியூ லேயருக்கான விட்த்தும், ஹைட்டும் வந்து இதில நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாரி வந்து டைப் பண்ணிக்கிட்டு, இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா உங்க பிரிஃபரன்ஸ் எதுவோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாரி ஓகே குடுத்த உடனே, இந்த மாரி வந்து ஒரு ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாரி ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, CTRL+O குடுத்து எனக்கு தேவையான பிஎன்ஜிஸ வந்து நான் இதில இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி எல்லா பேஜுமே லோட் ஆயிட்ட உடனே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிரவுண்ட்ல இருக்க கிராஸ் பேஜ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ வந்து நான் இதில வந்து கிராப் பண்ண போறேன். சி வந்து பிரஸ் பண்ணிட்டு, இத மட்டும் நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இப்படி கிராப் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நான் வந்து டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாரி டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே, CTRL+T குடுத்து நான் ஒரு பொசிஷனுக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து ரீசைஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நான் வந்து டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒயிட்டா இருக்க பேக்கிரவுண்ட்ல வந்து நான் கிளவுட் வந்து செட் பண்ண போறேன். ஸோ வந்து இந்த கிளவுட வந்து நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் கிளவுட வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நான் CTRL+T குடுத்து இத வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். CTRL+ குடுத்தீங்கன்னா, ஜூம் ஆகும். CTRL- குடுத்தீங்கன்னா, ஜூம் அவுட் ஆகும். இப்படி வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு, இப்ப வந்து டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அப்படியே லைன் மாரி இருக்கும். ஸோ வந்து இத வந்து நம்ம லைட்டா வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ் ஆப்ஷனுக்கு வந்து வந்து ஷார்ட்கட்டு. ஸோ வந்து நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஃப்ளோ வந்து ஒரு 18% வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த பெர்சன்டேஜ் வேணுமோ அத வச்சுட்டு, இந்த இடம் அப்படியே இரேஸ் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் நீங்க வந்து லேயர் 1 வந்து பிரஸ் பண்ணிட்டு, இப்ப வந்து இரேஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி இரேஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, லேயர் 2 வந்து கிளிக் பண்ணிட்டு, CTRL+T குடுத்து, மறுபடியும் வந்து இத ரீசைஸ் பண்ணுங்க. ரீசைஸ் பண்ணீங்கன்னா, பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி வந்து டிக் குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த லேயர் 2 வந்து லேயர் 1க்கு கீழ வந்து வைக்கணும். அப்படியே வந்து டிராக் பண்ணிட்டு கீழ வந்து தள்ளிருங்க. இப்படி வந்து தள்ளினீங்கன்னா, இந்த மாரி வந்து இருக்கும். இப்ப வந்து கிராஸ் வந்து கொஞ்சம் இரேஸ் பண்ணி, கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இந்த மாரி வந்த உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பிஎன்ஜிய வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். செலக்ஷன் டூல வந்து கிளிக் பண்ணி, இப்படி வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இத டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே, நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, கிராஸ் குடுத்துருங்க. கிராஸ் குடுத்துட்டு, இப்ப வந்து CTRL+T குடுத்து, இத வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து எடுத்து வந்து வச்சுருங்க. இப்படி வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இப்ப வந்து டிக் குடுத்துருங்க. இப்ப வந்து டிக் குடுத்த உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கால் கிட்ட வந்து ஷூ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோஸ் இல்ல. ஸோ வந்து இதுல வந்து நம்ம ஷேடோஸ் வந்து மேக் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒரு நியூ லேயர் வந்து பிளஸ் குடுத்து ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி நியூ லேயர் வந்து நீங்க கிரியேட் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிரஷ் டூல்க்கு வந்து போங்க. இந்த பிரஷ் டூல் வந்து போயிட்டு, இதுல வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்படி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பிளாக் கலர்ல வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு லேயரு. இந்த மாரி வந்து லேயர் வந்து ஃபார்ம் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஒப்பாசிட்டி வந்து லைட்டா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாரி கம்மி பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, CTRL+Tக்கு வந்து குடுங்க. CTRL+T குடுத்தீங்கன்னா, இது வந்து செலக்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து இது செலக்ட் ஆன உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஷிஃப்ட் வந்து பிரஸ் பண்ணி, இப்படி வந்து பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். இப்படி வந்த உடனே, இத வந்து இந்த மாரி ஷூ கிட்ட வந்து எடுத்துட்டு வந்து வைங்க. இப்படி வச்சுட்டு, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இது என்ன பண்ணும்னா, இந்த ஷூக்கு வந்து பின்னாடி இருக்கணும் இந்த ஷேடோ. ஸோ வந்து இத வந்து டிராக் பண்ணி கீழ வந்து நான் வச்சுக்கிறேன். இப்படி வந்து வச்சீங்கன்னா, இப்ப வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதே கான்செப்ட்ட இங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரைட் லெக்குக்கும். இந்த மாரி வந்து ஷேடோ இங்க வந்து அட்டாச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த பேஜ வந்து நான் இப்படி டிராக் பண்ணி, இத வந்து செலக்ட் டூல் பண்ணி, இங்க வந்து டிராப் பண்றேன். டிராப் பண்ண உடனே கிராஸ் குடுத்துக்கிறேன். கிராஸ் குடுத்துட்டு இப்ப வந்து CTRL+T குடுத்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இது செட்டில் ஆன உடனே டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப வந்து பாதி பாதி வொர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரு பிஎன்ஜி அண்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வந்து அது எப்படின்னு நான் இப்ப காட்டுறேன். இந்த பிஎன்ஜி வந்து இப்படி வந்து டிராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இந்த பிஎன்ஜி மட்டும் வேணும். ஸோ வந்து நான் இதுல இந்த பாலிகானல் லாசோ டூல வந்து நான் சூஸ் பண்ணி, இத மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்து கட் பண்ணி செலக்ட் பண்ண உடனே, செலக்ஷன் டூல வந்து சூஸ் பண்ணி, இத மட்டும் நான் டிராக் பண்ணி பேக்கிரவுண்ட்ல வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இது செட்டில் ஆன உடனே, நெக்ஸ்ட் இது கிராஸ் குடுத்துக்கிறேன். கிராஸ் குடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா, இத CTRL+T குடுத்து, மறுபடியும் எப்பயும் போல ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரீசைஸ் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இரேஸ் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டிக் குடுத்துட்டு, இப்ப வந்து இரேஸ் டூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்து ஸோ வந்து இத சூஸ் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து இரேஸ் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி எரேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா, டெக்ஸ்ட் லேயர் வந்து போங்க. இப்போ டெக்ஸ்ட் லேயர் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட்ட வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒயிட் கலரே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே குடுத்துட்டு, இப்போ வந்து இத டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிக் குடுத்துட்டு CTRL+T குடுத்து, இத வந்து ஒரு பொசிஷன்ல வந்து செட்டில் பண்ணிக்கலாம். CTRL+T குடுத்து ஒரு பொசிஷன்ல வந்து செட்டில் பண்ண உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிக் வந்து குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு, இதுக்கு வந்து ஒபாசிட்டி வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி குடுத்த உடனே, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட்ல போற மாரி நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இத வந்து டிராக் பண்ணி லேயர் 7க்கும் கீழ வந்து குடுங்க. இந்த மாரி குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து பேக்கிரவுண்ட்ல போய் டெக்ஸ்ட் வந்து அட்டாச் ஆயிரும். ஒன்ஸ் வந்து இது அட்டாச் ஆன உடனே நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த லேயர் 7 வந்து கொஞ்சம் வந்து ஒபாசிட்டி வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். இந்த லேயர் 7 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஒபாசிட்டி வந்து லைட்டா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்குன்னு தோணுதோ, அந்த மாரி நீங்க கம்மி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே இப்ப என்ன பண்ணணும்னா, இதுல வந்து நான் ஜெர்சி நம்பர் 7ன்னு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜெர்சி நம்பர்ன்னு டைப் பண்ணிட்டு டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு இப்ப CTRL+T குடுத்து, இதையும் வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து செட் ஆகுற மாரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு இந்த ஜெர்சி நம்பர லேயர் 7க்கு கீழ வந்து செட்டில் பண்ணிருங்க ஜெர்சி நம்பர. ஒன்ஸ் வந்து இத செட்டில் பண்ண உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ஓவர்லே ஆனது மாரி தெரியும். ஸோ வந்து இத வந்து எரேஸ் டூல் வந்து வச்சு, இத வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அந்த எரேஸ் டூல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கிராஸ் சிம்பல் வரும். இப்போ வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து அத எப்படி எரேஸ் பண்ணணும்னா, ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க இந்த ஜெர்சி லேயருக்கு. போயிட்டு இப்போ வந்து ராஸ்டரைஸ் டைப்ன்னு குடுங்க. இப்போ வந்து குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து எரேஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து ஜெர்சி நம்பர் 7ன்னு செட் பண்ணிட்டு, இங்க வந்து தோனின்னு வந்து இங்க வந்து நான் செட்டில் பண்றேன். இதுக்கும் வந்து ஒபாசிட்டி வந்து லைட்டா கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாரி தோனின்னு வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ண உடனே டிக் குடுத்துக்கிறேன். டிக் குடுத்துட்டு மறுபடியும் CTRL+T குடுத்து, ஃபர்ஸ்ட்டு இந்த ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து ரீசைஸ் பண்ண உடனே டிக் குடுத்துருங்க. டிக் குடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த லேயர் 3க்கு பின்னாடி வந்து இதுல வந்து செட்டில் ஆவணும். ஸோ வந்து நான் இத வந்து டிராக் பண்ணி, லேயர் 3க்கு பின்னாடி நான் இப்படி வந்து செட்டில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் லுக்கப் வந்து தரலாம். அது எப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட்மென்ட் லேயர் வந்து போங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட் லேயருக்கு வந்து போயிட்டு கலர் லுக்கப்ன்னு இருக்கும். இத வந்து பிரஸ் பண்ணுங்க. இத வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கும்னா, இந்த லோட் 3D லூட்ன்னு இருக்கும். இத வந்து பிரஸ் பண்ணிட்டு ஹாரர் ப்ளூன்னு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். இந்த மாரி பிரஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து இதுக்கு லைட்டா வந்து ஒபாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் 70 வந்து வச்சுக்கிறேன் ஒபாசிட்டி. இப்படி வச்சுட்டீங்கன்னா, பார்க்க வந்து சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க ஒபாசிட்டி வந்து 70%ன்னு வச்சுட்டு, இப்படி வந்து கலர் லுக்கப் வந்து குடுத்துட்டீங்கன்னா, இந்த வீடியோவோட எடிட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யோகேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.